என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் இந்த இரண்டாம் பாகம், நேற்று முதலாம் பாகமும் இன்று அதன் இரண்டாம் பாகத்தையும் நாம் வெளியிடுகிறோம். நிச்சயமாய் எங்களோடு இருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். அது பெரிய வெற்றி திருப்புமுனையை சந்திக்கும், மாற்றமே இல்லை. ஒரு வாழ்க்கையிலே நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்த காரியங்களிலே ஒரு வெற்றி, ஒரு மாற்றம், ஒரு ஜெயம் உண்டாகும்படியாய் கர்த்தர் இன்று உங்களோடே தம்முடைய வசனத்தை அனுப்ப விரும்புகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதுவரை காத்திருந்த காரியங்களில் எல்லாம் நடக்காத காரியங்கள், தடைபட்டு போன காரியங்கள், ஐயா இனி இதுவெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்காதோ, அல்லது இனி இவைகளை எல்லாம் என் வாழ்க்கையிலே எதிர்பார்க்க முடியாதோ என்று நினைத்த அநேக காரியங்களிலே கர்த்தர் அதிசயங்களை செய்யும்படியாய் கடந்து வருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் வாயினால் பேசுகிற தேவ வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகளாகவே புறப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வாயினால் தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சபையிலே உறுப்பினர்களாய், விசுவாச பெருமக்களாய் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய சரீரமாகவும், சரீரத்தின் அவயங்களாகவும், சரீரத்தின் உறுப்புகளாகவும் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இது சத்தியம், உங்களை விடுதலையாக்குகிற சத்தியம். அல்லேலூயா. உங்கள் வாய் அவருடைய வாய். நம்புங்கள், உங்கள் வாயின் மூலமாய் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை பேச விரும்புகிறார். என்ன சந்தேகம் இருக்கிறது அன்பு சகோதரியே? ஹல்லேலூயா. ஏதோ பேசுகிறோம். ஐயா, மந்திரம் வைத்து விட்டார்கள், சூனியம் வைத்து விட்டார்கள், என் வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள், என்னை ஏமாற்றி விட்டு செய்து விட்டார்கள், எங்களை களவாடி விட்டார்கள், என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள், எங்கள் குடும்பத்தை நாசமாக்கி விட்டார்கள், எங்களை அழித்து விட்டார்கள். ஐயோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை இன்றோடு நிறுத்திவிட்டு, ஓ கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த ராஜரீக மேன்மையோடே உங்கள் வாயினால் நல்ல வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நானும் என் பிள்ளைகளும் எங்கும் எல்லா இடங்களிலும் ஜெயம் எடுப்போம். ஓ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சொல்லுங்க, வாயத்திறந்து, கிறிஸ்து இயேசுவிற்குள்ளே நாங்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை ஜெயம் எடுக்க செய்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற பலத்தை, சத்துவத்தை, பலனை, கிருபையை தருகிறவர் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, முடியாது என்ற ஒரு காரியம் எங்கள் அத்தியாயங்களில் கிடையாது. தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எங்கள் வரலாற்றிலே, எங்கள் பரம்பரையிலே, ஓ க்ளோரி, இதற்கு முன் இருந்த பரம்பரையை மறந்து விடுங்கள். இது கிறிஸ்துவின் பரம்பரையாய் இருக்கிற நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், என் பரம்பரையிலே தோல்வி என்பதை நிலைத்திருப்பதில்லை. ஆமென். ஜெயம்தான், வெற்றிதான். ஹல்லேலூயா. உயர்வும் மேன்மையும் தான் எங்களுடைய வரலாறு என்று வரலாற்றை, உங்கள் வாழ்க்கையின் கதையை திருத்தி எழுதுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, தலைவிதியை மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் வாயின் வார்த்தைகளினால் பேசுகிற தேவ வார்த்தைகள் அவைகளையும் மாற்றும். ஓ ராஜரீக மகிமையை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும், மாற்றமே இல்லை. உங்கள் வாயினால் சொல்லுகிறவைகளை எல்லாம் தேவன் கரங்களினால் நிறைவேற்றுவார். ஆமென். வேதத்திலே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு கிரியை செய்கிறதற்காய் பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். நீங்கள் தோல்வியை பேசினால், சோகத்தை, வெறுப்பை, கண்ணீரை, ஏமாற்றத்தை, ஆமென், உங்களுடைய நஷ்டத்தை, உங்கள் கெடுதலை பேசினால், எதிர்மறையானவைகளை பேசினால், பிசாசும் அவிசுவாசமும் அப்படியே அரக்கனை போல் எழும்பிவிடும். நீங்கள் சுருங்கி போவீர்கள். நன்றாய் கவனியுங்கள். உண்மையை, சத்தியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் தேவ வார்த்தையை அறிக்கையிட்டு மகிமையான காரியங்களை சொல்லுவீர்களே, ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் விசுவாசம் அப்படியே ஒரு மகா உயர்வும் உன்னதமுமாய் வளர்ந்துவிடும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காய் எழுந்தருளுவார். ஓ உங்க வாழ்க்கையிலே ராஜரீகம் பண்ணுவார். கர்த்தர் இதோ இருக்கிற
போகிறேன் என்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பராக்கிரமசாலியை போல் கடந்து செல்லுவார். நீங்கள் நல்ல வார்த்தையை, தேவ வார்த்தைகளை பேசும் போதெல்லாம் அவைகள் வெறுமையாய் திரும்பி வராதபடி தேவதூதர்கள் பயணிப்பார்கள். தேவதூதர்கள் புறப்பட்டு செல்லுவார்கள், காரியங்களை வாய்க்க செய்வார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ க்ளோரி, இப்பொழுதே சொல்லுங்கள், என் வாழ்க்கை ஹல்லேலூயா என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். என் தேவைகளை எல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்கள் மறுபடியும் மறுபடியுமாய் ஹல்லேலூயா. ஓர் 1000 முறை சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. சில வசனங்களை நாம் அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஓ க்ளோரி. சிலர் நினைக்கலாம், இந்த வசனங்களை ஐயா அடிக்கடி சொல்றாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியங்கள் மறந்து விடாதே. என் அன்பு சகோதரியே, மறந்து விடாதே. என் அன்பு சகோதரனே, மறந்து விடாதே. சின்னவனாய் சிறியவளாய், ஓ சின்னவனாய் சிறியவனாய் இருக்கிற உன்னை, என் அன்பு சகோதரியே, சிறியவளாய் அற்பமாய் எண்ணப்படப்பட்டவளாய் இருக்கிற உன்னை தான் அவர் 1000 பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. என்னை சொல்லுங்க, தலையில கை வச்சு, என்னை 1000 பெருக பண்ணுவார். என் பிள்ளைகளை 1000 பெருக பண்ணுவார். நாங்கள் சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருந்தாலும் எங்களை பலத்த பெரிய ஜாதியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, மறுபடியும் மறுபடியும் சொல்லும் பொழுது, ஓ மறுபடியும் மறுபடியும் சொல்லும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகள், சிலர் பல்வேறு உபத்திரவங்கள், ஆபத்துகள், போராட்டங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது நீதியாய் எண்ணப்படும். பரலோகமும் பரலோகத்தின் தூதர்களும் அந்த ராஜாதி ராஜாவும் இந்த காரியத்தை உங்களுக்கு நீதியாய், நீதியானா என்னன்னா உங்களுக்கு அது நடந்தே தீர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாய் எண்ணப்படும், நீதியாய் எண்ணப்படும். ஹல்லேலூயா. அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல என் அன்பு சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஐயா என் வாழ்க்கையை தொலைந்து விட்டது போல் இருக்கிறது, இனி நான் எப்படி எழும்ப போகிறேன், எப்படி நான் வாழப் போகிறேன், இனி எப்படி நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும் என்று சொன்னாயே, இன்று தைரியமாய் மறுபடியுமாய் சொல். சின்னவனாய் இருக்கிற என்னை 1000, சிறியவனாய் இருக்கிற என்னையும் என் பிள்ளைகளையும் 10,000 பெரிய ஜாதியுமாய் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். எப்படிமா சொல்றா? அவரே சொல்லி இருக்கிறார். யாருக்கோ சொன்ன, எனக்கு தான் சொல்லி இருக்கிறாரு. எனக்கென்று சொல்லி என்னுடைய எழுதி, அவர் தம்முடைய விரல்களினால் எழுதி என் கைகளிலே பரிசுத்த வேதாகமம் என்ற உடன்படிக்கையின் ஜீவ புஸ்தகத்தை தந்திருக்கிறார். ஏமேன். அது ஒரு நாளும் போய் சொல்லாது என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஏமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாயினால் பேசுகிற இந்த தேவ வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை சுமந்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. அற்புதங்களை அட்ராக்ட் பண்ணும், இழுத்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்கும். ஹல்லேலூயா. ஐயா, சிறையிருப்பில் இருக்கிறது போல இருக்கிறேன், கட்டுகளிலும் காவல்களிலும் இருக்கிறேன், எத்தனையோ உபத்திரவங்களில் மத்தியில் இருக்கிறேன். கவலைப்படாதிருங்கள். அங்கே இருந்து அக்னி மயமான தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, எல்லா சங்கிலிகளையும் உடைக்கிற, எல்லா சிறையிருப்பின் அஸ்திபாரங்களையும் குலுங்க செய்கிற, எல்லா சிறைச்சாலையின் கதவுகளையும் திறக்க செய்கிற அக்னிமயமான தேவ வார்த்தைகள் உங்களிடம் இருந்து புறப்பட்டு செல்லட்டும். ஆமென். உங்கள் கட்டுகள் அவிழும், சங்கிலிகள் நொறுங்கும், ஐயா உருகி போகும், கதவுகள் தாழ்பாள்கள் எல்லாம் தெரித்துவிடும். தேவ வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள இந்த தேவ வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வல்லமையும் வல்லமையும் அதிகாரமும் தீப்பிழம்பை போன்ற இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கும் விவேகமும் வல்லமையும் உள்ளதாயிருக்கிறது.
இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை, அதுவும் அதிகாலையிலே இந்த ஜப வேளைகளிலே நீங்கள் பேசும் பொழுது அந்த நாளில் மாத்திரமல்ல, அந்த மாதத்தில், அந்த கிழமையில், அந்த வருடத்தில் உங்கள் போக்கிலும் வரத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய், பட்டணத்திலும் வெளியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய், ஐயா உங்கள் எண்ணெய் பட்டலும் ஆமென், மாப்பிசைகிற தொட்டியும் ஆமென், எண்ணெய் கலசமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும்படியாய், உங்களுக்கென்று ஏற்ற காலத்திலே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் என்று ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழையை கொண்டு வரும்படியாய் தேவ வார்த்தைகள் கடந்து செல்லும். ஹல்லேலூயா, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மாம்சமாகும். ஆமென். இந்த வார்த்தை மாம்சமாகும். இந்த வார்த்தை செயல்படும். தேவ வார்த்தைகள் அக்னியாகவும் ஆவியாகவும் கடந்து சென்று அவர்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். நீங்கள் செழித்திருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறதுனால், ஆமென், இந்த வார்த்தைகள் ரோமரி 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும் என்று நாம் விரிவாய் நேற்று பார்த்தோமே. மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில், ஆசீர்வாதமும் சாபமும் எங்கேயோ அல்ல, யாரிடமோ அல்ல, உன் தகப்பனிடம் அல்ல, அல்லது உன்னுடைய மாமாவிடம் மாமியிடம் அல்ல, அல்லது யாரிடமோ அல்ல. மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் ஜீவனும் உங்கள் நாவில் இருக்கிறது, நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பேசுங்கள் நல்ல வார்த்தையை. ஆமென். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது. பேசுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை, சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு மகாபெரிய மகத்துவம் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் சங்கீதக்காரன் 5:3 இப்படி சொல்கிறார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய அரசனாய் இருந்தாலும், எத்தனை பெரிய பிரச்சனைகளில் இருந்தாலும், எத்தனை பெரிய நல்ல இளைஞனாய் இருந்தாலும், அதிகாலையிலே தேவ சத்தத்தை கேட்கும்படியாய் தேவ சமூகத்தில் வருகிற அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகாலையிலே அவருக்கு நேராய் ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையின் திசை, உங்கள் வெற்றி வாழ்க்கையின் பயணம் தொடங்கும். அற்புதமும் அதிசயமுமாய் க்ளோரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் தான் பாருங்கள், மார்க் 1:35 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் மிகவும் இருட்டாய் இருக்கையில் இயேசு எழுந்து ஜெபம் பண்ணினார். ஆமென். அவர் தம்முடைய பிதாவோடு எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொண்டார். இன்று என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், யாரை தொட வேண்டும், எப்படி என் வாழ்க்கை நடக்க போகிறது, இன்றைய ஊழியம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அதிகாலையில் மிகவும் இருட்டாய் இருக்கையில் இயேசு எழுந்து ஜெபம் பண்ணினார் என்றால், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீனும் நானும் எத்தனை அதிகமாய் இந்த காரியங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் 63:1 இப்படி சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். சொல்லுங்க வாயை திறந்து, தேவனே நீர் என்னுடைய தேவன். என்னுடைய தேவன்கிற போதே அங்கே ஒரு எண்ணம் வரணும் நமக்கு. என் கணவன் நல்ல, ஒரு வேளை ஐயா என் நல்ல கணவரை தந்தீர் நன்றி, ஆனாலும் அதை காட்டிலும் நீர் மேலான தேவன், தேவாதி தேவன், சர்வ வல்லவர். நான் நம்பி இருக்கிற எல்லாரை காட்டிலும் அல்ல, என்னை மறந்துவிட்ட, என்னை ஏமாற்றிய, என்னை நேசிக்காத, என்னை உதறிவிட்டு சென்றவர்கள், என்னை ஏமாற்றி விட்டு சென்றவர்கள், என்னை விட்டு விட்டு சென்றவர்கள், என்னை விட்டு மறைந்து போனவர்கள் எல்லாரை காட்டிலும் என் தேவனே நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறபடியினால், நீரே எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறபடியினால், நீரே எனக்கு போதுமானவராய் இருக்கிறபடியினால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். ஓ க்ளோரி. எத்தனை அற்புதமான காரியம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் தெய்வமே, என் ஆத்துமா உன்மேல், உம்முடைய கிருபையின் மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது.
அல்லேலூயா. எத்தனை வறண்டு போயிருந்தால் என்ன என் அன்பு சகோதரியே, எத்தனை தண்ணீரும் இல்லை, மகிமையும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, நிறைவும் இல்லை என்கிற சூழ்நிலையில் நீ இருந்தாலும் என்ன, அங்கே இருந்து சொல், என் தெய்வமே, ஐயா நீர் என்னுடைய தேவன், அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அல்லேலூயா, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் இறங்குவார். ஆமென். 1000 10,000 பேர்களுக்கு மத்தியிலே உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ராஜரீக மேன்மைகளையும் மகிமைகளையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நீங்கள் பேசுகிற வார்த்தை எல்லாமே தேவ வார்த்தைகளாய் மாறும்படியாய், தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தைகளாய் உங்களில் இருந்து வெளிப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களில் இருந்து, உன்னில் இருந்து பேசுவார். ஆமென். நீங்கள் அப்பொழுது சொல்வீர்கள், இந்த மலையை பார்த்து, இந்த மலையை அல்ல, எந்த மலையை பார்த்து நீங்கள் சொன்னாலும் நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடியே ஆகும். பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை, பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள், பிரச்சனைகளை பார்த்து தேவ வார்த்தைகளை சொல்லுங்கள். ஆமென். எங்கள் ஜெப கூட்டங்களிலே, எங்கள் ஜெப கூடுகைகளிலே நாங்கள் சொல்லுகிறது உண்டு. அநேகர் வயிற்றிலே கட்டி இருக்கிறது, மார்பிலே கட்டி இருக்கிறது, சரீரத்திலே கட்டியும் வலியுமா இருக்கிறது, மூக்கிலே சுவாசிக்க முடியாதபடி கட்டி இருக்கிறது, அல்லது எலும்பு இருக்கிறது, காதிலே தேவையில்லாத சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, என் உடம்பிலே இருக்கிற பல்வேறு உபத்திரவங்கள் என்னை வாதிக்கிறது, துன்பப்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது இந்த மலையை பார்த்து நாங்கள் சொன்னாலே அது பெயர்ந்து போகுமே, இந்த கட்டிகள் ஏமாத்திரம். ஆமென். திறக்கப்படுவதாக எப்பத்தா என்று நாங்கள் சொல்லும் பொழுது திறக்காதவைகள் திறக்குமே. இந்த செவி திறப்பது எத்தனை அரிதான காரியம் பாருங்கள், எத்தனை எளிதான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளை, திறக்கப்படுவதாக, பிடுங்கப்படுவதாக, இந்த அத்தி மரம் பிடுங்கப்படுவதாக, இவர்கள் சரீரத்தில் இருந்து கட்டி பிடுங்கப்படுவதாக, இந்த மூக்கில் இருந்து, நாசியில் இருந்து இந்த சதைகள், இந்த எலும்புகள் மாறி போவதாக. நீங்கள் இந்த மலையை பார்த்து சொல்லும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆமே, நாங்கள் அநேகமாய் 90% மேல் இதிலே வெற்றிகளை காண்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, காரியம் என்ன? சுகம், விடுதலை உண்டாகிறது. காரியம் என்ன? விசுவாசிக்கிறோம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று நாங்கள் சொன்னால், நீங்கள் அப்படியே எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னபடியே, யார் சொன்னபடி? என் அன்பு சகோதரியே, நன்றாய் அறிந்து கொள், நீ சொன்னபடியே, நீங்கள் சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா. குடும்பத்திலே பிடுங்க முடியாத அத்தி மரங்கள் போன்ற விசச்செடிகள் போன்றவர்கள் பிடுங்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. பிடுங்கி மாற்ற முடியாதது போல், அசைக்க முடியாதது போல் இருக்கிற காரியங்களை பார்த்து சொல்லுங்கள் தேவ வார்த்தையை. அவைகள் பிடுங்கப்பட்டு போம், பெயர்ந்து போகும். உங்கள் ஸ்தானங்களை விட்டு அவைகள் எடுபட்டு போகும். அல்லேலூயா. பவுலடியார் இப்படியாய் கொரிந்தியர் 4:13 2 கொரிந்தியர்களை சொல்லுகிறார், நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறவர், நாங்கள் விசுவாசிக்கிறவர் மாத்திரமல்ல, நாங்கள் விசுவாசிக்கிற வார்த்தை எப்படிப்பட்டது என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று நாங்கள் அறிவோம். விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம் என்று சொல்லுங்கள். உனக்கெல்லாம் இப்படி நடக்குமா? நீ எல்லாம் இப்படி எதிர்பார்க்கலாமா? உன் பிள்ளைக்கெல்லாம் இப்படி நடக்குமா? உன் வீட்டிலலாம் இந்த காரியம் நடக்குமா? உங்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு நடக்குமா? இது உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதே. நீ நினைப்பது இது உனக்கு அரிதான காரியம். யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆனால் கர்த்தரோ உங்கள் விசுவாச அறிக்கைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவளுக்கு இவளுக்கு அல்ல, விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும். கர்த்தரே உற்சாகமாய் உங்களை குறித்து சொல்லுவார். ஆமென். யோபு 22:22 ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாசம்
நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. யார் கேட்டாங்களா? நாசமும் மரணமும், நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. நல்லா கேளுங்க. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார். அப்ப அழிவுகளுக்கும் நாசத்திற்கும் காது இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே என்று நீங்கள் சொல்லுகிற மகிமையான நல்ல மேன்மையான ராஜரீகமான வார்த்தைகள் அது நாசத்திற்கும் கேட்கும், மரணத்திற்கும் கேட்கும். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, வசனத்தை உங்கள் வாயினால் அறிக்கை செய்யுங்கள். அது உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டாரை, உங்கள் கணவனை, மனைவியை, உங்கள் பெற்றோரை, உங்கள் கையின் பிரயாசங்களை எங்கு வேண்டுமானாலும் வசனத்தை அனுப்புங்கள். அவைகளை குணமாக்கும். ஆமென். தேவ வசனத்தை அனுப்புங்கள், தேவ வசனத்தை அனுப்புங்கள். அவர்களை அது அழிவில் இருந்து பாதுகாக்கும். நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்கெல்லாம் தேவனுடைய சத்தம் கேட்கும். உலர்ந்து போன எலும்புகளை போன்ற குடும்ப வாழ்க்கை. ஆமென். உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற உபத்திரவங்கள், உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற இடைஞ்சல்கள், ஆமென், உலர்ந்து நொறுங்கி போன, உலர்ந்து பிரிந்து போனது போல் காணப்படுகிற உங்கள் ஊழியங்கள், ஆமென், உங்கள் வியாபாரங்கள், அன்பு தேவ பிள்ளைகளை, குடும்ப வாழ்க்கை எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். ஆமென். இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல். தேவ வார்த்தையை சொல். என்னுடைய வார்த்தையை சொல். நான் அவைகளுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். நீ என் வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ வார்த்தைகளை அங்கே பேசும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவி அங்கே பிரவேசிக்கும். அவர்கள் உயிரடைவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமும் ஆச்சரியமுமான சத்தியம். வாழ்க்கையோ ஜீவிதமோ ஜாயா உங்கள் சரீரமோ எங்கே உலர்ந்து போன சூழ்நிலை இருந்தாலும் சரி, சத்தமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். அங்கே ஆவி பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. ஆவினா என்ன? ஆவி பிரவேசிப்பார். சேனைகளின் கர்த்தருடைய ஆவி அங்கே உள் இறங்குவார். ஆமென். வனாந்தரங்கள் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அவாந்தர வெளிகள் எல்லாம் தண்ணீர் தடாகமாய் மாறிவிடும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். நொறுங்கி போன குடும்பங்கள் சீரடையும். நொறுங்கி போன இருதயங்கள் மறுசீரமைப்பு பெற்றுக்கொள்ளும். உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவ வார்த்தையை நம்பிக்கையோடே பேசுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அற்புதங்களும் தேவ வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று இணைந்ததாகவே இருக்கும். மறந்து விடாதிருங்கள். தேவ வார்த்தைகள் அற்புதங்களை செய்யாமல் திரும்புவதே இல்லை. நான் பல நாளா பேசிட்டு இருக்கிறேன், பல நாளா பேசிட்டு இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு உறுதியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவ வார்த்தைகள் மாத்திரம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. அவைகள் நிச்சயமாய் அது பொய் சொல்லாது, அது மனம் மாறாது, அது சொல்லியும் செய்யாதிருக்காது. அது நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். சில வேளைகளிலே நம்முடைய ஜபங்களிலே நாம் சொல்லுகிறது போல உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல், ஒரு மாற்றம், ஒரு பரிசுத்தம், தேவ கிருபையை, ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவங்கள் என்று நீங்கள் மென்மேலும் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது ஆமென், நீங்களும் சொல்வீர்கள் ஒரு நாளிலே, அப்படியே மரியாள் சொன்னது போல, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நாள் நீங்கள் நல்ல சாட்சிகளாய் எழும்புவீர்கள். ஆமென். ஒரு நாளிலே எல்லோர் கண்களும் காணும்படியாய், எல்லாருடைய கண்களும் காணும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, நீங்கள் மேன்மை அடையும்
நடக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஓ க்ளோரி! உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பார்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஜப வேளைகளிலே ஜபிக்கிறதோடு ஒரு தேவ வசனங்களை சொல்லி, இப்படியெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று உறுதியாய் அறிக்கையிடுங்கள். ஓர் ஆயிரம் பேர் உங்களுக்கு விரோதமாய் என்ன சொன்னாலும் சரி, நம்பாதிருங்கள், தேவ வார்த்தையை நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை நான் சொல்லட்டும். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் இளைய மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் மகனுடைய வாழ்க்கை, என் மகளுடைய வாழ்க்கை, என் கணவனுடைய, என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யாரிடமும் கேட்க வேண்டாம். ஹல்லேலூயா! யாரிடமும் கேட்பதற்காய் அலைந்து திரிய வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த தேவ புஸ்தகத்திலே என்ன எழுதி தந்தாரோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். மறந்து விடாதிருங்கள். ஏன் சார் இவ்வளவோ? மறந்து விடாதே என் அன்பு சகோதரியே. இனி உன் வாயிலே என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் பிள்ளை படிக்கவில்லையே, அல்லது என் வாழ்க்கை இப்படி போகிறதே, இவன் இவ்வளவுதானே படித்திருக்கிறான், அல்லது என் மகள் இப்படித்தானே இருக்கிறாள், அல்லது இவள் இப்படி இருக்கிறாளே, அப்படி இருக்கிறதே, இப்படி இருக்கிறதே. எப்படி இருந்தால் என்ன? ஆமென். மனிதனால் கூடாதவைகள் என் தேவனாலே கூடும். ஆமென். என்ன இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நானும் எங்கள் பிள்ளைகளும் தைரியமாய் சொல்லுங்கள். இந்த பட்டணத்திலே, இந்த சபையிலே, இந்த தெருவிலே, இந்த ஊரிலே நாங்கள் அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளமுமாய் இருப்போம். ஹல்லேலூயா! ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாயிருப்போம். ஹல்லேலூயா! என்ன நடந்தால் என்ன, என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கென்று எழுதி தந்திருக்கிறபடியே எங்கள் வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா! யாரை அதை மாற்ற முடியும்? ஆமென். யார் அதை மாற்ற முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளை, அதை மாற்றுவதற்கு இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கும். மறந்து விடாதிருங்கள். இந்த விசுவாசத்தோடு, எது மேல விசுவாசம்? அன்பு தேவ பிள்ளைகளை, எதின் மீது விசுவாசம்? தேவன் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா! ஆமென். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், இது சிலருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது விசுவாசம். ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்னபடியே அது நடக்கும். ஹல்லேலூயா! கர்த்தர் சொல்லி இருக்கிறபடியே நடக்கும். ஐயா, என்கிட்ட ஒரு காலமே கர்த்தர் சொல்லலையா, என் காதுல ஒரு காலமே பேசலையா, கனவுல வந்து ஒரு காலமே சொல்லலையா, நான் ஒரு காட்சியும் காணலையா. அன்பு தேவ பிள்ளைகளே, உறுதியாய் அறிந்து கொள்ளுங்கள், உறுதியாய் அறிந்து கொள்ளுங்கள். அவரே தான் எழுதி உங்கள் கையிலே தந்திருக்கிறார். நீ காண்கிற ஒரு சொப்பனத்தை காட்டிலும், நீ காண்கிற ஒரு தரிசனத்தை காட்டிலும், நீ காண்கிற ஒரு கேட்கிற ஒரு சத்தத்தை காட்டிலும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியமாய் சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் அவருடைய தன்னுடைய சொந்த விரலினாலே எழுதி உன் கையிலே தந்திருக்கிறவைகள் தேவ வார்த்தைகள். அது உனக்காகவே எழுதப்பட்டது, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது என்று நீ நம்பும் பொழுது அது உன் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலன் செய்யும். இதை மாற்றி செய்வதற்கோ, இதை அழிப்பதற்கோ, இதை கெடுப்பதற்கோ, மாற்றி பேசுவதற்கோ யாருக்கும், எந்த கொம்பனுக்கும் அதிகாரமே இல்லை. என்ன இருந்தால் என்ன, தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் பெரியவர். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆதலினால் பயப்படாதிருங்கள். ஓ க்ளோரி! உங்க வாழ்க்கையிலே இந்த பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை கொண்டு வரும். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும்படியாய், ஓ க்ளோரி, ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து, ஐயா, ஒருவேளை இந்த பிள்ளை பிறக்குமா பிறக்காதா
தெரியாதா? இந்த பிள்ளை உயருவாளா, உயர மாட்டாளா, அல்லது இவர்கள் வாழ்வார்களா, வாழ்ந்து செழிப்பார்களா, இல்லையா என்று பல்வேறு சந்தேகங்களுக்கு மத்தியிலே என் தெய்வமே உம்மை நம்பி வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு புது பலன் அடைந்து கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிற இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் என் தெய்வமே புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து இவர்கள் உயரே உயரே எழும்பி இவர்கள் ஜீவிதத்திலே, வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே, ஆமென், வேலையிலே, நல்ல பொருளாதார வசதியிலே, தேவனுக்காய் பற்றி எரிகிறதிலே புது பலன் அடைந்து உயரே உயரே பறக்கத்தக்கதாய், மேலும் மேலும் உயரத்தக்கதாய், மகிமைக்கு மேல் மகிமை அடையத்தக்கதாய் ஒரு பரலோக அக்கினி ஒவ்வொருவர் மீதும் விழும்படியாய் ஜெபிக்கிறேன். மாரா மாரா ஷக்கா ரபோது ரூபாரா எரி உரு சந்தர கபோரு கபரதரா எரி முரு மாரா சந்து ரூபதரதரா தரக்கபோரு கபரதரபோ. எங்கள் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடையும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயரே உயரே, ஆமென், உலகமெல்லாம் அண்ணார்ந்து பார்க்கும்படியாய், சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கும்படியாய் இவர்கள் உயரே 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 உன்னதங்களிலே பறக்கும்படியாய் ஒரு ராஜரீக மேன்மைகள் கடந்து வருவதாக, மேன்மையும் மகத்துவமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் பெருக பண்ணுகிற, ஆமென் ஆண்டவரே, எங்கள் இயேசுவே உம்முடைய மகிமை இவர்கள் பிள்ளைகளின் மீதும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் மீதும் இறங்கி வரும்படியாய், அது இன்றே இறங்கி வரும்படியாய், மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் தேவ கரம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் நீதியின் தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆமென், சின்னவர்கள் எல்லாம் 1000 சிறியவர்கள் பலத்த ஜாதியுமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தையின்படியே உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்று சொன்னீரே, 1000 10,000 பேரில் எங்கள் பிள்ளைகளை சிறந்தவர்களாய் மாற்றும்படியாய், ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்றல்லவா சொல்லி இருக்கிறேன். என் பிள்ளைகள் 1000 10,000 பேரில் சிறந்தவர்களாய் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சியாய் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு என்று ஒரு மாற்றம் வரும், என்று ஒரு மேன்மை வரும், எப்பொழுது இவர்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறும், எப்பொழுது இவர்கள் வாழ்வார்கள் என்று நினைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தெய்வம் இன்றே உம்முடைய வசனத்தை அனுப்பி, உம்முடைய வசனத்தின்படியே, ஆமென், உம்முடைய வசனத்தின்படியே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உயரே உயரே பறக்க செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். வனாந்தரமாய் காணப்படுகிற இவர்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பான வயல்வெளியை போல் மாறணுமே. அவாந்திர வெளியாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கைகள் செழிப்பான நீரூற்றுகளாய் மாறும்படியாய் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வந்திருக்கிற தேவ சத்தத்தை கேட்கும்படியாய், அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய ஜீவிதங்களிலும் கற்பனைக்கு எட்டாத, கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாததும் எண்ணி முடியாததுமான அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மரா மரா சந்தரவதரபோ எரிகபுரு கபர சந்துரு கபரதரா எரிகோ ருகமர சந்துரு பதரபோ. ஒரு தேவ மகிமை, தேவ வல்லமை, தெய்வீக அக்னி ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய், ஆமென்.
இவர்களை கேவலமாய் பேசினவர்கள் மத்தியிலே, ஐயா இவர்களை அவமானமாய் பேசினவர்கள் மத்தியிலே, இவர்களை அவமானப்படுத்தினவர்கள், வெட்கத்திலும் விரத்தியிலும் வேதனையிலும் தள்ளினவர்கள் மத்தியிலே ஒரு ராஜரீக மேன்மை. ஆமென். இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும்படியாய், என் தெய்வமே, இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும்படியாய் இன்று காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சூதும் சதியும் செய்தவர்கள், ஆமானை போன்றவர்கள் நினைத்தவைகள் நடக்காமல் காரியங்கள் மாறுதலாய் நடப்பதாக. ஆமென். ஆமான் தூக்கு மரத்திலே தூக்கிலிடப்பட்டது போல, ஆமான் புறம் தள்ளப்பட்டது போல, என் தேவனாகி கர்த்தர் இவர்கள் சத்துருக்களோடே யுத்தம் செய்யும்படியாய், இவர்களை அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும் திருடவும் துடிக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஒரு எஸ்தரை போல், ஒரு மொர்தெகாயை போல், ஆமென், கட்டாத வீடுகளில் குடியிருக்கவும், நட்டாத மரங்களின் கரிகளை புசிக்கவும், ஐயா நினைத்து பார்த்திராத ராஜரீகமான மேன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, ஐயா இவருடைய பிள்ளைகளில் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் உம்முடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களும் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னது போலே, இன்று காலி பாத்திரமாய் வந்திருக்கிறவர்கள், வெறும் பாத்திரமாய் வந்திருக்கிறவருடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாய் உன்னதத்தில் இருந்து ஆவி இவர்கள் மீது ஊற்றப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமும் அதிசயமும், ஹல்லேலூயா, அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் எந்த எந்த காரியத்திலே சோர்ந்து போய் இருந்தார்களோ அவைகளுக்காய் நீர் பேசின நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியம் மாத்திரமல்ல, எந்த காரியமும் என் தேவனால் வரும்படியாய், கர்த்தரிடத்தில் இருந்தே இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை இவர்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆமென், சொந்த ஜீவிதத்திலே கர்த்தர் நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார சக்திகளும் பிசாசின் ஆதிக்கங்களும் இதோடு தொலைந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். நேற்றும் இன்றும், நேற்று உள்ள ஜெபத்தை இதையும் சேர்த்து நன்றாய் நீங்கள் நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும். உங்க வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள், ஹல்லேலூயா, தேவ வசனங்கள் எல்லாம் தேவ வார்த்தையாகவே புறப்படும். அதில் மாற்றமே இல்லை. ஆமென். உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற தேவ வசனங்கள் எல்லாம் வெறுமையாய் திரும்பாது. மாற்றமே இல்லை. உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற வசனங்களும் வார்த்தைகளும், ஆமென், கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாற மனு புத்திரரும் அல்ல என்பதை நிரூபிக்கும். உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற தேவ வசனங்கள் எல்லாம் தேவ வார்த்தையாகவே சென்று எல்லா மந்திர சூனியங்கள், எல்லா ஏவல் சக்திகளையும் அதன் கிரியைகளையும் அழிக்கும். உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற தேவ வசனங்கள் எல்லாம், நன்றாய் கவனியுங்கள், பிசாசுகளின் மீது அக்னியாய் இறங்கும். அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இறங்கும் பொழுது எல்லா தடைகளும் பிசாசின் கிரியைகளும் நொறுங்கி போகும். அது திருமண தடையாய் இருந்தாலும் சரி, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு உள்ள தடைகளாய் இருந்தாலும் சரி, எல்லாம் நிச்சயமாய் நொறுக்கப்படும். ஆமென். உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஜீவனை தரும், மரணத்தை அல்ல. மரணத்தை பேசினால்தான் மரணம். ஜீவனை பேசுகிற உங்களுக்கு அவைகள் ஜீவனை கொண்டு வரும். எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வாயில் இருந்து பேசுகிற வசனங்கள் எல்லாம் தேவ வார்த்தையாகவே புறப்பட்டு நிச்சயமாய் உங்களுக்கு சாபத்தை அல்ல
ஆசீர்வாதத்தை பேசுகிறபடியினாலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. உங்கள் வாயில் இருந்து பேசுகிற வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தையாகவே கடந்து சென்று நிச்சயமாய் மனிதர்களால் கூடாத காரியங்களை தேவனால் கூடி வரும்படியாய் செய்யும். ஆமென். உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வடக்கே இருந்து, தெற்கே இருந்து, கிழக்கே, மேற்கே இருந்து வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொண்டு சேர்க்கும். தேவ வார்த்தைகளாய் கடந்து செல்லுகிற உங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் அது வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே. இந்த வேலையை, இந்த தொழிலை, இந்த பதவியை, இந்த பிள்ளையை, இந்த மகனை, இந்த வீட்டை, இந்த நிலத்தை வடக்கே பார்த்து கொண்டு என் பிள்ளையிடம் கொடு, தெற்கே பார்த்து இனியும் நீ வைத்துக் கொண்டிராதே, கொண்டு கொடு என்றும் சொல்லுகிற தேவ வார்த்தைகளாய் கடந்து செல்லும். சந்தேகமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்கள் தான் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அழிவில் இருந்து பாதுகாக்கும் இந்த சத்தியங்களே, ஹல்லேலூயா, இந்த சத்தியங்களே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய விடுதலையை, வெற்றியை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். ஆமென். மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் நீங்கள் தொடர்ந்து இந்த சென்னை கூட்டங்களுக்காகவும், வேலூர் அருகில் உள்ள பேர்ணாம்பட்டிலே இருக்கக்கூடிய கூட்டங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அன்பு தேவ பிள்ளைகளே, KJF கோலார், தங்கவயல் என்று பெங்களூர் அருகில் உள்ள பகுதியிலே நடக்கிற கூட்டங்களிலும், கிருஷ்ணகிரி மற்றும் திண்டுக்கல், அதுபோலவே அன்பு தேவ பிள்ளைகள் ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகளிலே நடக்கிற அருமையான கூட்டங்களிலும் நீங்கள் நிச்சயமாய், அதோடு நெல்லை மாவட்டத்திலே கூடன்குளம் என்கிற பகுதியிலே நடக்க போகிற பிரம்மாண்டமான கூட்டத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ராஜரீக மேன்மையோடு உயர்த்துவார்.